ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 2 கிளாஸஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பார்க்கலாம் 1885 to 1905. ஓகேவா? ஸோ இந்த பீரியட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பார்த்த கிளாஸ்லேருந்து ஒரு 2 கொஷின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள். இந்திய கழகம் அப்படிங்கிறது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஓகேவா? எந்த வருஷம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பம்பாய் கழகம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? புனே சர்வஜனிக் சபா இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பெயர் மாற்றம் பண்ணி தான் புனே சர்வஜனிக் சபான்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, எந்த இயர்? ஓகேவா? ஸோ இது 3 ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885 வருடம் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது தொடங்கப்பட்டது வந்து அப்படியே அந்த எதற்காக தொடங்கப்பட்டுச்சு, ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் லாஸ்ட் 2 கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். இதில் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, காங்கிரஸ் இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பாகும். இது உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனம். ஓகேவா? காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பதற்காக ஏற்பட்டதல்ல அப்படிங்கிறது மகாத்மா காந்தி காங்கிரஸ் பற்றி சொன்ன ஒரு விஷயம். ஸோ இப்போது இதில் ஸ்டார்டிங்கில் எடுத்ததும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆங்கில அதிகார வர்க்கத்தின் ஆதிக்க போக்கு. ஸோ நிறைய ரீசன்ஸ்க்காக தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அவங்களோட பொருளாதார சுரண்டல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த இல்பர்ட் மசோதா கொண்டு வந்திருப்பாங்க, வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வரி அப்படிங்கிறது நிறைய போட்டிருப்பாங்க. ஐசிஎஸ் எக்ஸாமில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வயது வரம்பு அப்படிங்கிறத கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸோட ஒரு கான்சீக்வன்ஸாக தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ காங்கிரஸ் இயல்பான தோற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸின் தோற்றம் அப்படிங்கிறது 19வது நூற்றாண்டோட பிற்பகுதியில் இந்தியாவோட பல்வேறு இடங்களில் இதுக்கு முன்னாடி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளேசஸ்லையும் நிறைய அமைப்புகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அந்த அமைப்புகளுக்கெல்லாம் பட் என்னென்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு தொடங்கப்பட்டிருக்கும். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது தோன்றுச்சு ஃபைனலாக. ஸோ ரிப்பன் பிரபுவோட தாராள கொள்கைகளை ஐரோப்பியர்கள் என்ன பண்ணாங்க, தீவிரமாக எதிர்த்தாங்க. அதாவது என்னன்னா ரிப்பன் பிரபு வந்து நமக்கு தல சுயாட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார்ல, இந்தியர்களுக்கு நல்ல நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருப்பார். பட் அது எல்லாத்தையும் யார் எதிர்த்தாங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் எதிர்த்தாங்க. ஸோ தேசிய உணர்வுமிக்க இந்தியர்கள் அகில இந்திய அரசியல் அமைப்பின் இன்றியமையாமை என்ன அப்படிங்கிறத அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த அன்னை இந்தியா அப்படிங்கிறது இயல்பாக ஈன்றெடுத்த தேசிய குழந்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த காங்கிரஸ் தோன்றதுல டஃப்ரின் பிரபுவோட பங்கு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னா டஃப்ரின் பிரபு தான். ஸோ அதாவது அவர் வந்து காங்கிரஸ் அவரது கருத்து குழந்தை என்றும் அவரே காங்கிரஸின் ஞான தந்தை அப்படிங்கிறதும் கூறப்படுது. ஸோ இவர் தான் இந்த டஃப்ரின் பிரபு தான் காங்கிரஸ் தோன்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா லாலா லஜ்பதி ராய் சொல்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ காங்கிரஸ் வந்து அந்த டஃப்ரின் பிரபுவோட கருத்து குழந்தை, அவர் தான் காங்கிரஸோட ஞான தந்தை அப்படின்னலாம் சொல்லப்படுது. அண்ட் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய தேசிய அமைப்பு ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிறது தான் டஃப்ரின் பிரபு இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து யார்கிட்ட ஆலோசனை பண்ணி இந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இருக்கார் இல்லையா? ஸோ ஏஓ ஹியூம், அவர் தான் காங்கிரஸை தோற்றுவிச்சது. ஸோ அவர் சொன்னதாகவும் அந்த ஆலோசனையை சிறமேற்கொண்டு தான் ஹியூம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்ததாகவும் சொல்லப்படுது. அப்போது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தோற்றுவிக்கிறதுக்கே முக்கிய காரணமாக இருந்தது யார் தான் அப்படின்னா டஃப்ரின் பிரபு தான். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ காங்கிரஸின் ஞான தந்தை யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா டஃப்ரின் பிரபு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹியூமின் பங்கு. ஸோ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் வந்து காங்கிரஸ் தோன்றுவதற்கு முழு முதலான காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. காங்கிரஸோட முதல் தலைவராக யார் இருக்கிறாங்க? WC பானர்ஜி இல்லை? ஸோ அவர் தான் வந்து ஹியூமை என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா காங்கிரஸோட தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காங்கிரஸின் ஞான தந்தை அப்படின்னா டஃப்ரின், காங்கிரஸின் தந்தை அப்படின்னா ஏஓ ஹியூம்.
ஓகே. ஸோ இந்திய அரசு பணியில் இருந்த ஹியூம் என்ன பண்ணுறாருனா, அரசாங்க சார்பற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் இந்தியாவில் 1857 ஏற்பட்ட கிளர்ச்சியை விட மோசமான கொந்தளிப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறத தோற்றுவிச்சார் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1877 பஞ்சம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அந்த பஞ்சத்தில் லிட்டன் பிரபு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இங்கே மக்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் இறந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவர் வந்து தலையிடா கொள்கை அப்படிங்கிறத பின்பற்றி இங்கே இருந்த தானியங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்பார். ஓகேவா. ஸோ அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதுவும் ஒரு ரீசன் ஐஎன்சி தோன்றுறதுக்கு. ஓகேவா. மேலும் அத்தகைய அமைப்பு இங்கிலாந்தில் உள்ளது போன்ற அரசாங்கத்தின் பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படலாம் அப்படின்னு. ஸோ இவர் என்ன நினச்சாரு அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி இருந்துச்சு அப்படின்னா ஆளுங்கட்சி அப்படிங்கிறவங்க கரெக்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு ரஷ்ய படையெடுப்பு பயம். ஸோ டஃப்ரின் பிரபு இந்திய வைஸ்ரேயாக பொறுப்பேற்ற போது ரஷ்யா இந்தியாவை எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஓகேவா. அப்போ ரஷ்யா ஹீரட்டை தாக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து ஐரோப்பியர் பத்திரிகையாளர் ரஷ்ய அபாயம் கண்டு அஞ்சினர். ரஷ்ய தாக்குதலை முறியடிக்க தங்களுக்கு முழு ஆதரவை அரசாங்கத்துக்கு தந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யா தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐரோப்பியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக இந்தியாவில் தொண்டர் படை இயக்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்படுது. என்னது, வாலண்டியர் கிராப்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கற்றறிந்தோர் அரசாங்க கூட்டு முயற்சி 1870-80. ஸோ இந்த ஸ்டார்டிங் பீரியடில் இந்தியாவில் புரட்சி ஏற்படுறதுக்கு நிறைய அந்த சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக மக்களும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மன வருத்தத்தில் இருந்தாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஆங்கிலேய கல்வி மூலமாக தான் நிறைய பேர் வந்து படித்தாங்க. ஸோ அப்படி கல்வி கற்ற வர்க்கத்தினருமே வந்து ரொம்ப ஒரு வெறுப்பில் இருந்தாங்க. இல்பர்ட் மசோதா பற்றிய போராட்டம் இந்தியாவில் என்ன பண்ணுது, ஒரு பதற்ற நிலையை தோற்றுவிக்குது. ஸோ இல்பர்ட் மசோதா ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னென்னா ஐரோப்பிய குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் இதுக்கு யூரோப்பியன்ஸ் வந்து நிறைய எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவிச்சிருப்பாங்க. அது எப்படி போய் ஒரு இந்தியன் வந்து நம்ம நாட்டவங்களை விசாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது எழும்பியிருக்கும். ஸோ இதனால தான் இந்த கற்றோர் கூட்டம் அப்படிங்கிறவங்க மக்கள் இயக்கத்துக்கு தலைமை தாங்கி போராடினா இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஒரு ஆட்டம் கண்டுடும் அப்படிங்கிற ஒரு ரீசன் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த காங்கிரஸோட தோற்றம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மஞான சபையின் பங்கு. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கிறதுக்கு இந்த தியோசபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்மஞான சபை அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிரதிநிதிகளை ஒன்று கூட்டி நாட்டின் பொது பிரச்சனைகளை விவாதித்தது அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா. ஸோ 1884 டிசம்பர் சென்னையில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா பிரம்மஞான சபை அப்படிங்கிற பிரம்மஞான சபையோட ஒரு கூட்டம் நடந்திருக்கும். யாரோட இல்லத்தில், ரகுநாதர் இல்லத்தில் நடந்திருக்கும். இது ஆல்ரெடி நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறுலேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த கூட்டம் தான் வந்து பம்பாயில் 1885 ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் கூட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பிரம்மஞான சபையின் விளைவே காங்கிரஸ் என்று யார் சொன்னாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சொன்னாங்க. ஓகேவா. ஸோ இந்த கோட் கூட அப்படியே கேட்கலாம், இதை சொன்னது யார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட வரலாற்றை எழுதிய பி. பட்டாபி சீத்தாராமையா காங்கிரஸின் தோற்றம் ஒரு மர்மமாகவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்திய அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஹியூம் ஒரு அகில இந்திய அமைப்பை தோற்றுவிக்கிறதுக்காக அரிய பாடுபடுறாரு. முதியவரின் நம்பிக்கை அப்படிங்கிற நூலில் இந்தியர்களின் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி அசட்டை செய்யக்கூடாதென எச்சரித்தார். ஓகேவா. ஸோ அப்போ முதியவரின் நம்பிக்கை அப்படிங்கிற புத்தகம் யாரோடது அப்படின்னு கேட்டால் ஏஓ ஹியூமோடது. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புத்தகம். முதியவரின் நம்பிக்கை ஹியூமோடது. அதே போல் அதில் அந்த முதியவரின் நம்பிக்கையில் தான் என்ன சொல்கிறாரு, இந்தியர்களோட இன்னலையும் இடர்பாடுகளையும் ஆங்கிலேய ஆட்சி வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஹியூம் வந்து முதியவரின் நம்பிக்கை புத்தகத்தில் சொல்கிறாரு. இப்போது வைசிராய் டஃப்ரினை சந்தித்து அரசியல் சார்ந்த அமைப்பை ஏற்படுத்துவது பற்றி ஆலோசனையும் நடத்தப்படுது.
1883 மார்ச் கல்கத்தா பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு எழுதிய கடிதத்தில் கடுகு விதைகளை போன்று 50 தன்னலம் கருதாத தியாகம் செய்யக்கூடிய இந்தியர்களை கொண்ட அமைப்பை ஏற்படுத்த வேண்டியதின் இன்றியமையாமையை யார் தான் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹியூம் தான் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ ஹியூம் தான் வந்து இந்த ஐஎன்சி தோன்றதுக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்திய தலைவர்களுடன் அவர் வந்து நிறைய தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. 1885 டிசம்பரில் இந்திய பிரதிநிதிகளை கொண்ட கூட்டத்தை கூட்டுவதென எப்போவே முடிவு பண்ணிட்டாங்க, மார்ச்லேயே முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ 3வது மாதமே முடிவு பண்ணி 12வது மாதம் கூட்டுறாங்க. இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னா ஹியூம் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்கே சிலரோட ஆதரவுகள் எல்லாம் கேட்குறாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரரு, பட் இந்தியனுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து தனியாக நின்று பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பாக இன்னொரு பிரிட்டிஷ்காரங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது அவருக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக அவர் அங்கே போயிட்டு ரிப்பன் பிரபு, ஜான் பிரைட், ஆர்டி ரீட் இவங்களெல்லாம் சந்தித்து அவங்களோட ஹெல்ப்பு, அதாவது ஜஸ்ட் அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறத கேட்குறாரு. அதுக்கப்புறம் இந்தியா திரும்பிய ஹியூம் வெற்றிகரமாக என்ன பண்ணுறாரு, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாரு. அடுத்தது காங்கிரஸின் முதல் கட்டம் 1885. ஸோ இந்தியன் நேஷ்னல் யூனியன், இந்திய தேசிய யூனியன் அப்படிங்கிற பெயர் வந்து யாரோட யோசனைப்படி வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக ஹியூம் அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் அந்த நேமை வந்து ஐஎன்சி அப்படின்னு சேஞ்ச் பண்ணது யாரோட யோசனைனா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? இந்தியன் நேஷ்னல் யூனியன் தான் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி தாதாபாய் நவ்ரோஜியோட ஒரு யோசனைப்படி வந்திருக்கும். அதோட முதல் கூட்டம் தான் 1885 டிசம்பர் 28 பாம்பேயில் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு பூனாவில் நடக்கிறதா பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அங்கே வந்து அந்த பிளேக் நோய் இதெல்லாம் வந்து பரவிட்டு இருந்தனால அதை வந்து பம்பாய்க்கு மாற்றியிருப்பாங்க. ஸோ கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியின் மண்டபத்தில் துவக்கப்பட்டது. எந்த மண்டபம்? கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி. ஸோ கல்கத்தாவோட வக்கீல், ஒரு ஃபேமஸ் வக்கீலாக இருந்தவர் தான் யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. அவர் தான் என்ன பண்ணுறாரு, இதுக்கு ஃபஸ்ட்டு கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வந்து அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கோட பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்படுறாரு. அந்த பதவியில் அவர் 1906 வரைக்கும் நீடிச்சிருப்பார். ஓகேவா? 1885லேருந்து 1906 வரைக்கும் ஐஎன்சியோட பொதுச் செயலாளராக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் இருந்திருப்பார். ஸோ காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் ஆங்கில தேர்ச்சி பெற்று 72 நேர்மையான விசுவாசமுள்ள அக்கறையுள்ள இந்திய பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. இது நமக்கு தெரியும், 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக் படி பார்த்தோன்னா 22 பேர் சென்னையில் உள்ளவங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக் படி பார்த்தோன்னா 21 பேர் சென்னையிலேருந்து போயிருப்பாங்க. அண்ட் அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மெயினாக 16 பேர். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது, வைவாலையுமே பார்த்துருப்போம். ஸோ காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே நட்புறவை ஏற்படுத்துதல், தேசிய உணர்ச்சிகளை ஒருங்கிணைத்தல், இந்தியாவோட முக்கிய பிரச்சனைகள் பற்றி என்ன தலைவர்கள் எல்லாம் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களெல்லாம் சேகரித்தல், காங்கிரஸின் நோக்கங்களை நிறைவேற்ற வழிகளை தீர்மானித்தல். ஸோ இதுதான் வந்து காங்கிரஸோட ஃபஸ்ட்டு கட்ட குறிக்கோளாக இருக்குது. ஓகேவா? ஸோ வரலாற்று சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சர் ஹென்ரி காட்டன், வில்லியம் வெட்டர்பன் இந்த மாதிரியான இந்திய அரசோட உயர் அதிகாரிகள் எல்லாருமே காங்கிரஸோட ஃபஸ்ட்டு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான். பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் யார்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அதனால அவங்களும் கலந்துக்கிறாங்க. அதிகார வர்க்கத்தின் எதிர்ப்பையும் மீறி இந்த தோற்றத்தை வந்து எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க. ஓகேவா? ஆங்கில அரசாங்கம் வந்து அங்கீகரிக்குது. ஸோ இந்தியாவில் இருந்த அனைத்து அரசியல் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் எதில் கலந்துக்கிட்டாங்கன்னா இந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ மெயினாக இதில் வந்து உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள், வர்த்தகர்கள், வியாபாரிகள், ஸோ வங்கி அதிபர்கள், தொழிலதிபர்கள், இந்த மாதிரி மேல்மட்டத்தில் இருந்தவங்க தான் இதோட உறுப்பினர்களாக இருப்பாங்க. அண்ட் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தேச அமைப்பாக இருந்துச்சு, ஒற்றுமையோட ஒரு பிரதிபலிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது காங்கிரஸின் வளர்ச்சி 1885லேருந்து 1905 வரைக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு கூட்டங்கள் நடக்கும். அதுவும் டிசம்பர் மந்தில் நடக்கும். இம்பார்ட்டன்ட் பிளேசஸில் நடக்கும். ஸோ எங்கெங்கே நடந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பம்பாயில் 1885, 89, 904 நடந்திருக்கும் 3 வருஷம்.
கல்கத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1886, 1890, 1896, 1901. சென்னையில் வந்து 1887, 1894, 1898, 1903. அலகாபாத்தில் 2 வருஷம் 1888, 1892. நாக்பூரில் 1891 நடந்திருக்கும். லாகூரில் 1893, 1900. பூனாவில் 1895, அம்ரோதி அப்படிங்கிற பிளேஸில் 1897. ஓகேவா. லக்னோ வந்து 1899, அகமதாபாத் 1902, பனாரஸில் 1905. ஸோ இதில் வந்து நமக்கு இதோட பிரசிடெண்ட் யார் அப்படிங்கிறது முக்கியம். அதை வந்து ஐஎன்சியோட மாநாடு எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்தது, அண்ட் அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னு ஒரு தனி வீடியோலையே நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வருஷம் இந்த டிசம்பர் மந்தில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அந்த டைமில் வந்து நடக்கும். ஸோ அந்த கூட்டங்கள் ஆண்டு தமாஷா, ஆண்டு கொண்டாட்டம், 3 நாள் அதிசயம் இப்படின்னெல்லாம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. கற்றோர்கள் ஆண்டுதோறும் ஓரிடத்தில் கூடி தங்களிடம் இந்த விலை உயர்ந்த உடைகளை அணிந்து கொண்டு விடுமுறை ஓய்வெடுத்து ஊர் சுற்றி பார்த்து, ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு வேறு வேலை இல்லாமல் இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஓகேவா. மெயினாக யார் சொல்லியிருக்கா அப்படின்னா லாலா லஜ்பதி ராய் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டோரை பற்றி வர்ணித்தார். ஓகேவா. அப்போ 1901 கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட காந்தி 3 நாட்கள் கூடி பின் தூங்கி சென்றுவிடும் அமைப்பே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ லாலா லஜ்பதி ராய் என்ன சொன்னார், வேறு வேலை இல்லை, அதனால் கூடி எல்லாரும் பேசி ஜஸ்ட் அந்த வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு லாலா லஜ்பதி ராய் சொல்கிறாரு. காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா 3 நாள் கூடிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பின்னாடி 3 நாளுக்கு அப்புறமா தூங்க போயிடுவாங்க, அதுதான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி காந்தியுமே சொல்கிறாரு. அடுத்தது தேசிய அமைப்பு. ஸோ காங்கிரஸ் உண்மையான தேசிய அமைப்பாக இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இருந்துச்சு. ஃபெரோஷா மேத்தா, தாதாபாய் நவ்ரோஜி இவங்கெல்லாம் பாரசீகர்கள், அதாவது பார்சி இனத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா. பக்ருதீன் தியாப்ஜி இவர் வந்து முஸ்லீம். ஸோ இவர் தான் வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்டாக இருந்த ஃபஸ்ட்டு முஸ்லீம் இல்லையா. WC பானர்ஜி போன்ற கிறிஸ்தவர்களும் காங்கிரஸின் தூண்களாக இருந்தனர். ஓகேவா. ஸோ இந்த டேட்டா புதுசாக இருக்கு இல்லையா. WC பானர்ஜி வந்து ஒரு கிறிஸ்தவர். ஓகேவா. ஓகே. பம்பாய் ராஜதானி கழகம், பூனே சர்வஜனிக் சபா, சென்னை மகாஜன சபா, இந்திய கழகம் போன்ற பிராந்திய அமைப்புகள் காங்கிரஸ் கூட நெருங்கிய தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுரேந்திரநாத் பானர்ஜியின் தலைமையில் செயல்பட்ட இந்திய கழகம் 1886 காங்கிரஸோட சேருது. ஸோ இந்த இந்திய கழகம் தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஸ்டார்டிங்லேயே கேட்டிருப்பேன். ஓகேவா. அடுத்தது காங்கிரஸ் தொடங்கினதுக்கு அப்புறமா ஒரு 20 வருஷ காலத்துக்கு வந்து மேட்டுக்குடி மக்களால் ஆங்கில கல்வி பெற்ற செல்வரும் செல்வாக்கு மிக்கவர்களால் தலைமையேற்று நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களில் பெரும்பான்மையினோர் எங்கே உள்ளவங்க அப்படின்னா நகரங்களை சேர்ந்தவர், சிட்டி சைடில் இருக்கிறவங்க தான். ஓகேவா. அவங்களால தான் காங்கிரஸ் கூட்டங்களுக்கு தலைமை அப்படிங்கிறது தாங்கப்பட்டுச்சு. முக்கிய பதவிகளுமே அவங்க வகித்தாங்க. அண்ட் இங்கிலாந்துக்கு சென்ற தூதுக்குழுக்களில் இடம்பெற்றிருந்தாங்க. ஓகேவா. ஸோ சமரச பேச்சுக்கள்லையும் பங்கேற்றாங்க. மிதவாதிகளான காங்கிரஸ் தலைவர்கள் தங்களது ஆழ்ந்த அறிவாற்றலாலும் பழுத்த அனுபவத்தாலும் நடைமுறை திறமையாலும் சமூக செல்வாக்காலும் காங்கிரஸை வழிநடத்தி சென்றனர். ஸோ காங்கிரஸில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த அனுபவத்தை வச்சும் மேலும் அவங்க வந்து நல்லா படிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதன் மூலமாகவும் நல்லபடியாக அந்த காங்கிரஸ் அப்படிங்கிறத வழிநடத்திட்டு போனாங்க. இருந்தாலும் அதில் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மேல்மட்டத்தை சேர்ந்த மக்கள், நல்லா படித்தவங்க, செல்வ குடும்பத்தில் பிறந்தவங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஏழைகளோ இல்லை விவசாயிகளோ கைவினையர்களோ யாரும் அந்த காங்கிரஸில் வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. ஸோ காங்கிரஸோட கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா 1885 to 1905 வரைக்கும் இவங்க வந்து சில கோரிக்கைகளை பேஸ் பண்ணி தான் இருந்தாங்க. என்னெல்லாம் அப்படின்னா வைசிராய், கவர்னர் ஆகியோரது ஆட்சி குழுக்களை விரிவுபடுத்தி அவற்றில் இந்தியர்களுக்கு அதிக இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு தெரியும் இந்தியர்களை வந்து மெயின் பொசிஷனில் எங்கேயுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து சொல்கிறாங்க இந்தியன்ஸுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்னு. இராணுவ செலவை வந்து குறைக்கணும். ஸோ இராணுவத்துக்குன்னு சொல்லி அதிகமாக செலவிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இராணுவ செலவை குறைக்கணும். இந்திய விவகார செயலர் பதவியை வந்து நீக்கணும். ராயல் கமிஷன் அப்படிங்கிறது, அதாவது இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி மதிப்பீடு பண்ணுறதுக்கு ஒரு ராயல் கமிஷன் அமைக்கணும். இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் பொதுப்பணி தேர்வுகள் வந்து ஒரே நேரத்தில்
நடத்தப்படணும். பொதுப்பணிகளில் இந்தியர்களுக்கு அதிக இடம் கொடுக்கணும். சுயாட்சி நிறுவனங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்படணும். ஆட்சித்துறையிலேருந்து நீதித்துறையை பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி மிதமான வரிகள், போலீஸ் வந்து ரொம்ப நட்புறவாக இருக்கணும். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துலேயும் இந்தியர்களுக்கு இடம் கொடுக்கணும். இந்திய தொழிற்சாலைகளுக்கு ஊக்கமளிக்கணும். கல்வி, இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கணும். நிலவரியை குறைக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகேவா? அரசாங்கத்தின் போக்கு. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வைஸ்ராய் டஃப்ரின் பிரபுவின் வாழ்த்துக்களோடு தான் தொடங்கப்பட்டுச்சுன்னு தெரியும். 2வது காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பிரதிநிதிகளை வைஸ்ராய் அரசு இல்லத்தில் தோட்ட விருந்தளித்து சிறப்பித்தார். ஓகேவா? 2nd காங்கிரஸ் கூட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு டீ பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. அதே போல் சென்னை கவர்னர் கன்னிமாரா பிரபு, ஸோ ஓகேவா, அந்த டைமில் சென்னை காங்கிரஸில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வச்சு வரவேற்கிறாரு. ஓகேவா? அப்போ 1886 டஃப்ரினும் 87 வந்து கன்னிமாரா பிரபுவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ பிரபல ஆங்கிலேயர்கள் காங்கிரஸ் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைஸ்ராய் டஃப்ரினே அதை அரசு துரோக அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில கற்றவர்களின் கூட்டம் அது என்று காங்கிரஸை உதாசீனப்படுத்தினார் அவர். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே டஃப்ரின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரால் ஆரம்பிக்கப்பட்டது தான், பட் அவரே இது வந்து ஒரு அரசுக்கு துரோகமான அமைப்பு, படித்தவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாரு. வடமேற்கு மாநில லெப்டினன்ட் கவர்னராக இருந்த சர் ஆக்லண்ட் கோல்மின் காங்கிரஸை அபாயகரமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்திய செயலராக இருந்த ஹாமில்டன் காங்கிரஸ்காரர்களை அரசாங்கத்துக்கு எதிரான இரட்டை இயல்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதிகார வர்க்கத்தினர் காங்கிரஸ்காரர்களை வன்முறை வில்லன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்சன் பிரபு என்ன சொல்கிறாருன்னா, தள்ளாடி கொண்டிருக்கும் அசுத்தமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதில். அடுத்தது காங்கிரஸின் சாதனைகள். ஸோ இந்தியர்களை ஒன்று சேர்த்து மக்களுக்கு அரசியல் கல்வி அளித்து அவர்களின் தேசிய உணர்ச்சிகளை பிரதிபலித்த ஒரே தேசிய அமைப்பு எதுன்னா காங்கிரஸ் தான். 1885 1905 வரைக்கும் காங்கிரஸ் நிறைவேற்றிய தீர்மானங்களின் மூலம் இந்தியர்களது தேவை, விருப்பங்கள், குறைபாடுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, அரசாங்கத்துக்கு எடுத்து சொன்னாங்க. ஸோ இந்த காங்கிரஸோட ஒரு போராட்டத்தின் விளைவாக தான் என்ன ஆகுதுன்னா 1892 இந்திய மன்றங்கள் சட்டம் அப்படிங்கிறது ஏற்றப்படுது. ஓகேவா? இந்திய மன்றங்கள் சட்டம் எப்போ? 1892. ஸோ இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலேயும் பொதுப்பணி தேர்வுகள் ஒரே நேரத்தில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கோரிக்கைகளும் நிறைய நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கற்றவர்கள் இன்று நினைப்பதை மற்றவர்கள் நாளை நினைப்பார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கோகலே. ஓகேவா? என்ன சொன்னாங்கன்னா, கற்றோர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பதிலடியாக தான் கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்கிறாரு, கற்றவர்கள் இன்று நினைப்பதை மற்றவர்கள் நாளை நினைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1829 பிறந்தார், 1912 இறக்குறாரு. ஸோ இவரை காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். 9 ஆண்டு காலம் 1870 79 வரைக்கும் இந்திய அரசாங்கத்தில் நிறைய பணிகளில் வந்து இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ ஒரு 30,000 ரகசிய அறிக்கைகள் அடங்கி 7 தொகுப்பு கோப்புகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டது. அதே போல் 1881 வந்து மேடம் பிளவாட்ஸ்கி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மூலம் இந்தியர்களோட மனநிலை பற்றிய தனது கணிப்பு சரியானது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதுலேருந்து ஹியூம் மக்களிடையே கொதித்து குமுறும் கோபம் இருப்பதையும் அடித்தட்டு மக்கள் வன்முறை கிளர்ச்சி மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவதற்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதும் இவருக்கு தெரிய வருது. ஸோ 1882 அரசாங்க பணியிலேருந்து விலகிட்டு இந்தியர்கள் அரசியலில் பங்கேற்கணும், சமுதாய பிரச்சனையால் பிளவுபடக்கூடாது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுகிறாரு. முதியவரின் நம்பிக்கை அப்படிங்கிற நூலில் வந்து எல்லா விஷயங்களையும் எழுதுகிறாரு. ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அண்ட் 1883 மார்ச்சில் வந்து கல்கத்தா பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அதில் தான் என்ன சொன்னார் அப்படின்னா, கடுகு விதைகளை போன்று 50 தன்னலம் கருதாத தியாக மனப்பான்மையுடைய இந்தியர்களை கொண்ட அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கிலாந்து போயிட்டு எல்லாரோட ஆதரவையும் பெற்றுட்டு ஃபைனலாக இந்தியா திரும்பி இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வில்லியம் பெட்டர்பன் அவர் கூட சேர்ந்து நிறைய ஆலோசனைகள் எல்லாம் பண்ணி இந்திய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒன்று தோற்றுவிக்கிறாங்க. 1898 இந்திய அரசியல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் WC பானர்ஜி வெளியிட்ட அறிக்கையில் ஹியூம் 1884
இந்தியாவின் முன்னணி தலைவர்களை கூட்டி இந்திய விவகாரங்கள் பற்றி விவாதிக்க திட்டமிட்டிருக்கார் அப்படிங்கிறது 1884லேயே யார் சொல்லிட்டாங்க? WC பானர்ஜி வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஹியூம் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் துவக்கப்பட்ட அகில இந்திய காங்கிரஸோட முதல் பொதுச் செயலாளராக இருந்தார். 1906 வரைக்கும் இருந்திருப்பாருன்னு பார்த்தோம். ஸோ இதில் 1907 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதையும் பார்த்துக்கோங்க. ஹியூமுடன் தொடர்பு கொண்ட செயலாற்றலற்ற மக்களை கூட செயலூக்கமுள்ள மக்களாக மாற்றக்கூடிய வசிய ஆற்றல் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஹியூம் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இந்தியா பெருங்கிளர்ச்சிக்கு பின் இந்திய அரசியல் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் சிந்தாமணி அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஓகேவா, ஹியூம்கிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருந்தது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹியூம் காங்கிரஸை துவக்கினால் பிரிட்டிஷ் அரசாங்கம் சந்தேக கண் கொண்டு பார்க்காது, கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பினாங்க. அதனால தான் அவருக்கு ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க. ஸோ பிபின் சந்திரா கூறுவதை போல இந்திய தலைவர்கள் ஹியூமை இடிதாங்கியாக பயன்படுத்தி கொண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா, பிபின் சந்திரா வந்து இதை சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 1885 to 1905 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் 1905லேருந்து நெக்ஸ்ட் லெசனில் வரும். ஓகேவா, ஸோ நேற்று கேட்டிருந்தீங்க ஃபைனலாக முடிக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு முடிக்க சொல்லி. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஓகேவா, காங்கிரஸ் தோன்றதுக்கு ரீசனாக இருந்தது டஃப்ரின் பிரபு. அதனால அவரை நம்ம காங்கிரஸின் ஞான தந்தைன்னு சொல்கிறோம். பட் அதை தோற்றுவித்தது யாருன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அதனால் அவரை காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு INC மீட்டிங்கோட பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்க? WC பானர்ஜி வந்து இருக்கார். ஸோ ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக இந்தியாவில் தோற்றுவிக்கப்படுற ஒரு அமைப்பு தான் தொண்டர் படை இயக்கம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரம்மஞான சபையோட பங்குனால தான் காங்கிரஸ் தோன்றி இருக்கும் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஏன்னா பிரம்மஞான சபையோட மீட்டிங் 1884 வந்து ரகுநாத ராவ் இல்லத்தில் வந்து நடக்கும். ஸோ அதன் விளைவாக தான் அங்கே வச்சு எல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி 1885 வந்து INC அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முதியவரின் நம்பிக்கை அப்படிங்கிற புத்தகம் யாரோடது? ஹியூம் அவர்களோடது. அதில் வந்து இந்தியர்களோட விஷயங்கள், அவங்க மனக்குமரல்கள் எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற பெயர் தோன்றதுக்கு அந்த யோசனை கொடுக்கறது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் எங்கே நடக்குது? பாம்பேயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி மண்டபத்தில் நடக்குது. அண்ட் அதுக்கு தலைவராக இருந்தவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகேவா, ஸோ பொதுச் செயலாளராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறான்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அவர் வந்து 1885லேருந்து 1906 வரைக்குமே பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டத்தில் 72 பேர் அப்படிங்கிறவங்க பங்கேற்பாங்க. அதில் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வைப்பாங்க அப்படிங்கிறதும் பார்த்தோம். காங்கிரஸோட கூட்டங்கள் 1905 வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து காந்தி என்ன சொல்கிறாரு? 3 நாள் கூடி பேசிட்டு அதுக்கப்புறமா தூங்க போயிடுற அமைப்பு தான் காங்கிரஸ்ன்னு சொல்கிறாரு. இதுவே லாலா லஜ்பதி ராய் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் சேர்ந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெக்கேஷன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணி நல்லா சாப்பிட்டு எடுத்து பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்த காங்கிரஸோட கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள், கைவினை கலைஞர்கள், ஸோ இந்த மாதிரி இந்த வறுமை நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாம் காங்கிரஸில் இல்லை. எல்லாருமே சமூக செல்வாக்கு பெற்ற மக்கள் தான் இந்த காங்கிரஸில் இருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யார் யார் இந்த காங்கிரஸை என்னென்ன சொல்லியிருப்பாங்க இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹாமில்டன் அப்படிங்கிறவர் காங்கிரஸ்காரர்களை அரசாங்கத்துக்கு எதிரான இரட்டை இயல்பு கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்லண்ட் அப்படிங்கிறவர் வந்து அபாயகரமான அமைப்புன்னு சொல்கிறாரு. டஃப்ரினே அரசு துரோக அமைப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. கர்சன் என்ன சொன்னார் அப்படின்னா தள்ளாடி கொண்டிருக்கும் அசுத்தமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, காங்கிரஸின் சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1892 இந்திய மன்றங்கள் சட்டம் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கோரிக்கையின் மூலமாக தொடங்கப்பட்டிருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கற்றவர்கள் இன்று நினைப்பதை மற்றவர்கள் நாளை நினைப்பார்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
இந்திய அரசியல் அப்படிங்கிற பத்திரிகை 1898. ஸோ அதில் WC பானர்ஜி ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார். அதில் வந்து டஃப்ரின் பிரபுவை பற்றி அப்போவே சொல்லியிருப்பார். ஓகேவா, ஐ மீன் இந்த ஐஎன்சியை பற்றி அப்போவே சொல்லியிருப்பார். ஸோ பிபின் சந்திரா ஃபைனலாக என்ன சொன்னார் அப்படின்னா, இந்திய தலைவர்கள் வந்து ஹியூமை ஒரு இடித்தாங்கியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகே, கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த டாபிக் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.